The Lord, the Spirit of the Lord is in you. Sisters and brothers, please think about that. Your anointing, what is for your anointing? எதற்காக கர்த்தர் எனக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறார்? இந்த அபிஷேகத்தின் நோக்கம் என்ன? எனக்குள்ள இருக்கிற இந்த அபிஷேகம் நான் என்ன செய்வதற்காக கர்த்தர் எனக்கு இந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறார்? அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து, this anointing is not useful for myself. This anointing is useful to மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக. நம்ம வாசிக்கலாம் லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், The Spirit of the Lord is on me. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எத்தனை பேர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்? எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம்? பக்கத்தில் இருக்கிறவங்க முதுகில் தட்டி சொல்லுங்க, உங்கள் மேலே ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆவியானவர் இருக்கிறார். அப்படி சொல்லிட்டாலே அந்த ஃபீல் வந்துடும், எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். எனக்குள்ளே இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி வழியுது. ஃபாதர் அழகா பாடியிருக்கிறார் பாருங்க. எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை குறித்த ஒரு 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 ஞானம், ஒரு அறிவு எனக்குள்ளே இல்லைன்னா நான் அவர் என்னை வச்சு எதுவும் செய்ய முடியாது, நானும் அவருக்கு பிரயோஜனமாக இருக்க முடியாது. Hallelujah. That's why I'm saying to you, the Lord, the Spirit of the Lord is in you. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே யார் இருக்கிறா? ஆவியானவர் இருக்கிறார். Hallelujah. ஸோ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், The Spirit of the Lord is on me because, அந்த இடத்துல அதான் சொல்கிறார் அவர், The Spirit of the Lord is on me. என் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஏனென்றால், because He has anointed me to proclaim good news to the poor. Hallelujah. Because, ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். ஏனென்றால் தரித்திரருக்கு நான் என்ன செய்யணும்? நற்செய்தியை சொல்லுவதற்காக எனக்குள்ள என்ன இருக்குது? அபிஷேகம் இருக்குது. அல்லேலூயா. ஸோ நம்ம எல்லாருக்குள்ளேயும் அபிஷேகம் இருக்குது. இருக்கா இல்லையா? சத்தமே இல்லாமல் இருக்கிறீங்க. எனக்குள்ள என்ன இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியின். அப்போ எனக்குள்ள அபிஷேகம் இருக்குது, எல்லாருக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறது. பட் திஸ் அனாயிண்டிங் இஸ் ஃபார் த பர்பஸ். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறாரு.
இந்த 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 அபிஷேகம் நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், எனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது, இந்த அபிஷேகம் தரித்திரருக்கு நான் என்ன செய்ய வேண்டும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், குருடர்கள் பார்வை அடையணும், முடவர்கள் நடக்கணும், சப்பானி நடக்கணும், ஊமையம் பேசணும், செவிடன் இதுக்காக தான் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு என்ன செய்து எனக்கு கொடுத்திருக்கிறார். பட் listen carefully. You have to think about one thing, that the anointing which is on you is for the purpose. உங்க மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவர் நோக்கம் இல்லாமல் அபிஷேகத்தை ஒருவருக்கும் அவர் என்ன செய்யறதில்ல, கொடுக்கிறதே இல்லை. My dear sisters and brothers, please think about that. Your anointing, what is for your anointing? எதற்காக கர்த்தர் எனக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறார்? இந்த அபிஷேகத்தின் நோக்கம் என்ன? எனக்குள்ள இருக்கிற இந்த அபிஷேகம் நான் என்ன செய்வதற்காக கர்த்தர் எனக்கு இந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறார்? அது மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து, this anointing is not useful for myself, this anointing is useful to, இந்த அபிஷேகம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக ஆண்டவர் தரல. இந்த அபிஷேகம் அவர் எனக்கு கொடுத்ததுக்கு காரணமே இது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. This anointing is the purpose to fulfill others' need. மற்றவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரு? எல்லாரும் சொல்லுங்க. எனக்கு அபிஷேகம் கொடுத்தது மற்றவங்க தேவையை. அல்லேலூயா. Now you can come to the conclusion that this anointing is not for myself. நான் இந்த அபிஷேகத்தை வச்சுட்டு டெய்லி நான் ஜெபம் பண்ணி எனக்கு தாரும் ஆண்டவரே, என்னை திருப்தியாக்கும் ஆண்டவரே, என்னை விருத்திப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பெருக பண்ணும் ஐயா, இல்லை எனக்கு இதை தாரும் ஆண்டவரே, எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணி வல்லமையாக நிறைகிறதுக்காக இந்த அபிஷேகத்தை அவர் எனக்கு என்ன செய்யலை. But instead, this anointing, இந்த அபிஷேகம் எனக்குள்ள அவர் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, வேற ஒருவருக்கு நான் எப்படி இருக்கணும், எனக்கு வேற ஒருவருக்கு நான் பிரயோஜனமா, என் மூலமா, பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கப்புறம் ஆதி திருச்சபையில், ஆதி பெந்தைக்கோஸ்தே சபையில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டாங்க, எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க, சாப்பாடு நடந்து, பந்தியெல்லாம் நடந்துச்சு, எல்லாரும் தூங்கினாங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் த அனாயிண்டிங் அல்லது அந்த வல்லமை அதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, சபை வளர்ந்து பெருகுவதற்காக, ஆத்துமாக்கள் திரளாய் சேர்க்கப்படுவதற்காக, நம் மூலமா ஜனங்கள் ஆண்டவரிடத்திலே ஓடி வர வேண்டும், ஆண்டவரை பிடி, அதுக்காகத்தான் இந்த அபிஷேகம். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை நிறைய பேர் நினைக்கலாம், ஆத்துமாக்களை கொண்டு வர்றது அது பாஸ்டரோட வேலை, ஊழியக்காரவங்க தான் ஊழியம் செய்கிறாங்க, அதனால் ஆத்துமாக்கள் வருது. பேதுரு போய் ஜெபம் பண்ணார், அங்கே நடந்துச்சு. பவுல் போனார், இங்கே கூட்டம் வந்துச்சு. அதனால் பாஸ்டருக்கு தான் அந்த வேலை, அந்த அபிஷேகம் அவருக்கு தான் இல்லை. நோ, the anointing is same. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒன்றே ஒன்று தான், அதில் மாற்றமே கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிற அதே ஆவியானவர் தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தார். அதே ஆவியானவர் தான் இப்போ ஊழியக்காருக்கு தனியாக அது இல்லை. வேணா ஊழியக்காருக்கு வேற டாஸ்க் வேணா ஆண்டவர் கொடுத்துருக்கலாம். ஆனால்
ஒவ்வொரு முறை அபிஷேகம் நமக்குள்ளே வந்ததுக்கு காரணம் என்னன்றத நம்ம மறந்துடவே கூடாது. அநேகருக்கு பிரயோஜனப்படும்படி கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். என் அபிஷேகம் ஒருவேளை நான் பெருமை பேசுகிறதுக்காக இல்லை. நான் அபிஷேகத்தில் நிறைஞ்சிட்டு அந்நிய பாஷை பேசுகிறேன், நீ எதுவுமே பேச மாட்டுற, நான் பேசுகிறேன். அப்போ எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்த ஆவியானவர். நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் ரொம்ப ஆவியில் நிரம்பி பரிசுத்தமாக மாறினதுனால நான் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கேன். அசுத்தமாக இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்போது என் பரிசுத்தத்தை குறித்து நான் நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தால் அதுக்காகவா எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறாரு? அது கிடையாது. ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுனால நான் எல்லாத்தையும் கலட்டி போட்டேன் அப்படின்னா, நகையை நட்டு இதெல்லாம் அது 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 கலட்டுறதோ போடுறதோ அதுக்கு நான் அகென்ஸ்ட் கிடையாது. போடவும் செஞ்சுக்கலாம், கலட்டவும் செஞ்சுக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் the anointing is not for that. பரிசுத்த ஆவியானவர் வந்தோடனே அதை கலட்டுறதுக்காக அவர் வரலையா? அவர் அதை செய்யறதுக்காக ஆண்டவர் வரல. that is not the purpose. that is not the purpose. அது நோக்கம் அல்ல. கர்த்தர் எனக்குள்ள ஆவியானவர் கொடுத்துருக்கிறாருன்னா நான் என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்ததுனால யாரெல்லாம் இல்லாமல் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஏழையாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பிரச்சனையில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் போராட்டத்தில் இருக்கானோ, யாரெல்லாம் வியாதியில் இருக்கானோ, யாரெல்லாம் கட்டில் இருக்கானோ, யாரெல்லாம் பாவத்தில் இருக்கானோ, அவர்களை சந்தித்து எனக்குள்ள இருக்கிற ஆவி அவர்களை விடுதலை செய்யுமானால், that is the real Holy Spirit. That Spirit has to let everyone from the bondage. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யணும்னா, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவனுக்குள்ள விடுதலை என்ன செய்யணும்? அல்லேலூயா. அந்த விடுதலை நமக்குள்ள இருந்து அவனுக்குள்ள என்ன செய்யணும்? போகணும். பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது பறவையிலேயே ஒருத்தன் சப்பானியாக இருந்தவன் அவங்கள பார்த்து கேட்குறான், ஏதாச்சும் எனக்கு கொடுப்பீங்களா? He was expecting something from Peter and John. அவன் நிறைய எதிர்பார்த்து அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட என்ன தெரியுமா இருக்கு? என்கிட்ட என்ன இருக்கு தெரியுமா? அபிஷேகம் இருக்கிறது. I have the anointing which will give you healing, which will make you walking. You never walked before from your mother's womb. நீ உன் தாயின் வயிற்றிலிருந்து நடக்காத ஒரு ஆடு. ஆனால் இப்பொழுது எனக்குள்ள இருக்கிற இந்த அபிஷேகம் என்ன தெரியுமா செய்ய போகுது? உன்னை எழுந்து நடக்க பண்ண போகிறது. That is the world needed, my dear brothers, my dear sister. அதுதான் உலகத்துக்கு தேவை. இன்னைக்கு உலகம் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்ம ஏதோ நிறைய பணம் கொடுத்துருவோம், நம்ம நிறைய பொருள் கொடுத்துருவோம், நம்ம அதை செஞ்சிருவோம், அதை எதிர்பார்க்கல. There are people in need. நிறைய ஜனங்கள் தேவையோட உங்க பக்கத்திலே இருக்கிறான். உங்க பக்கத்திலே இருக்கிறவங்க நம்ம அனாயிண்டிங் வச்சு நான் அந்நிய பாஷையில் பேசி நான் ஆவியில் வளர்ந்துட்டே போய் நான் உன்னத நிலைமையை அடைகிறதுக்காக ஒருவேளை அதுக்கு மட்டும்தான் அனாயிண்டிங். ஆனால் அது கிடையாது. ஒன்ஸ் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டார்னா நமக்குள்ளே இருந்து அவர் கிரியை செய்ய 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 த செல்ஃப் என்ன ஆயிரும்? அது அப்படியே குறைஞ்சிட்டே போயிடும். ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு 4 அதிகாரம் படிச்சிட்டோன்னு வைங்களேன், நல்ல மனப்பாடம் வேறு பண்ணி சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நினைப்போம், நான் வேதம் எவ்வளோ கற்றுக்கிட்டேன். ஒருவேளை நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம அந்நிய பாஷையில் பேசி அப்படியே ஆவியில் நிரம்பினோன்னா நம்ம நினச்சிருவோம், உன்னத அனுபவத்துக்குள்ளே என்னை ஆண்டவர் கொண்டு போயிட்டார், ஐ எம் ஓகே, நான் தான் ஒரு வல்லமையான ஒரு விசுவாசி அல்லது ஒரு பெண்மணி இல்லை ஒரு மனுஷன் அப்படி நம்ம நினச்சிக்கிறது. ஆனால் த பர்பஸ்
இட்ஸ் நாட் தேட். நோக்கம் அதுவல்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் தேட். நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். என்ன பர்பஸ் ஆண்டவர் எனக்குள்ள இந்த அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு 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 சம்பவத்தை மட்டும் நம்ம வாசித்துட்டு அப்படியே நம்ம போயிடலாம் சீக்கிரமாக. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1 6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாயில் ராகேலின் கல்லறை அண்டையிலே 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் 3 அப்பங்களையும் வேறொருவன் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். பின்பு பெலிஸ்தரின் தாணையம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடே கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். ஆமென். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, இங்கே சவுலுக்கு ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். சவுலுக்கு அபிஷேகத்தை கொடுக்கும்போது இந்த அபிஷேகம் சவுலுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது? சவுல் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரையும் ஆளுகை செய்வதற்காகத்தான் ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. சரி, அதாவது எந்த வேலை செய்கிறதுக்கும் ஒரு அபிஷேகம் வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஸோ அபிஷேகம் இல்லாமல் ஒரு வேலையும் செய்ய முடியாது. அல்லேலூயா. எந்த வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் ஆண்டவருக்கு வேலை செஞ்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் ஆலயத்தில் வேலை செஞ்சாலும் சரி, இல்லை வெளியே போய் வேலை செஞ்சாலும் சரி, விதவுட் அனாயிண்டிங் நீங்கள் செய்கிற எந்த வேலையுமே பர்ஃபெக்டாக இருக்காது. பெசலையலுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாராம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தோட பனிமுட்டுகள்லாம் செய்கிறதுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கறதுனால தான் அவனுக்குள்ளே என்ன வருது? ஞானம் வருது. ஸோ நீங்கள் ஆண்டவருக்காக வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, ஈவன் சின்ன சின்ன விஷயம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, இந்த வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை, இதை எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டு கொண்டு போய் நியாயாதிபதிகள் முன்னால் கொண்டு போய் நிறுத்தினா உங்களுக்கு நீங்கள் பேசணும், என்ன பேசுகிறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் பேச போகிறதில்ல, பேசுகிறது யாரா? பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், அவர் பேசுவார், அவர் பேசுவார். ஆமென். நீங்கள் பேச வேண்டாம். உயர் அதிகாரிகள்கிட்ட போய் நீங்கள் என்ன பேசுறது? ஐயோ, இவன் பெரிய கரடியே இல்லை சிங்கமே, இவன் கடிச்சு துப்புவானே நீங்கள் நினச்சிட்டுலாம் இருந்து பயப்படவே வேண்டாம். நீங்கள் போனால் அவன்கிட்ட என்ன பேசணும்னு அவர் சொல்லி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இப்போ இந்த சவுலுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தந்ததுக்கு காரணம் எதுக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பூரா அவர் என்ன செய்யணும்? ஆளுகை செய்ய வேண்டும். பாருங்கள், ஒன்ஸ் இந்த அனாயிண்டிங் நமக்குள்ளே வந்துச்சுன்னா இந்த பர்பஸ், அதான் அந்த நோக்கம், அதை பிடிச்சிக்கணும். ஆனால் சில பேரால் அந்த நோக்கத்தில் அபிஷேகத்தை வாங்கினதுக்கு அப்புறமும் பல வருஷமாக கூட அந்த நோக்கத்துக்குள்ளே அவங்களால என்ன செய்ய முடியாது? வர முடியாது. they'll be distracted. அவங்க வழி மாறிடுவாங்க, வேறு பக்கம் போயிடுவாங்க. அதுக்குரிய சூழ்நிலை வரும். சொல்கிறேன், சவுலுக்கு அபிஷேகம் வந்துச்சு. சாமுவேல் தைல குப்பி எடுத்துகிட்டு சவுலை என்ன பண்ணிட்டாரு?
அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே இப்போ பாருங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, கவலை வந்துச்சு. யாருக்கு? சவுலுக்கு கவலை வந்துச்சா? என்ன கவலை வந்துச்சு? கவலை யாருக்கு வந்துச்சு? சவுலுக்கு வரல, அவங்க அப்பாவுக்கு வந்துச்சு. கழுதை மேலே இருந்த கவலை போய் மகன் மேலே இப்போ என்ன ஆயிடுச்சு? இது வரைக்கும் கவலை யார் மேலே இருந்தது? கழுதை மேலே இருந்தது. ஆனால் இப்போ ஒன்ஸ் சவுல் மேலே அபிஷேகம் வந்ததுக்கப்புறம் இப்போ அப்பாவோட கவலை எங்கே போயிடுச்சுன்னா சவுல் மேலே போயிடுச்சு. ஏன் தெரியுமா? இப்போ கழுதை கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரி, அபிஷேகம் ஒருத்தனுக்குள்ளே வந்துருச்சுன்னா அவன் அந்த பர்பஸை செய்யாத அளவுக்கு அவனை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் கவலை வரும். யாரும் அவனை அந்த நோக்கத்தை நிறைவேற்ற விடவே. ஆமாம், உங்கள் அப்பா உன்னை பார்த்து உன்னை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறாருப்பா, தயவுசெய்து நீ அங்கே போயிரு. அவன் அங்கே போகிறதுக்காக ஆண்டவர் சவுலை என்ன செய்யவில்லை? அபிஷேகம் பண்ணவில்லை. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த அபிஷேகம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பார்க்குறதுக்காக இல்லை யாரோ ஒருத்தருக்காக, அவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக இல்லை, அவங்களோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கவில்லை. ஒரே ஒரு நோக்கம் அல்ல. அந்த அபிஷேகம் வந்த உடனே சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் நம்ம நோக்கம் சரியாக போகாத அளவுக்கு எத்தனையோ தடைகளை கொண்டு வரலாம். ஒருவேளை உங்கள் வேலையை சுற்றி ஒரு தடையை கொண்டு வரலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவன் ஒரு தடையாக வந்து நிற்கலாம். ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற இந்த சூழ்நிலை ஒருவேளை தடையாக இருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம், ஆண்டவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற இந்த அபிஷேகம், அவர் ஒரு நோக்கத்திற்காக கர்த்தர் உன் மேல அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். There is a purpose. அந்த நோக்கம் நிறைவேற ஒருவேளை பல தடைகள் வரலாம். கர்த்தர் அந்த தடைகளை மாற்றி God will change you. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி The Spirit of the Lord will come powerfully upon you. உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி, and you will be changed into a different person. Yes. Hallelujah. ஒரு அபிஷேகம் நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேற மனுஷனா மாறிடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது வேற மனுஷனா நம்மளை ஆண்டவர் மாற்றினதுக்கு அப்புறம் பழைய ஆளெல்லாம் நம்மளை தேடிட்டு இருப்பான். எப்படி தேடுவான்? பழைய சவுல் எங்க இருந்தானு தேடுவான். பட் நவ் ஐ எம் டிஃப்ரெண்ட் சவுல். உலகம் என்ன எதிர்பார்க்கும் தெரியுமா? நீங்கள் பழைய ஆளாக இருக்கணும். உண்மைதானே? நீங்கள் பழைய ஆளாக இருந்தா என்ன நடக்கும்? நீங்கள் பழைய ஆளாக இருக்கணும்னு தான் அப்பா எதிர்பார்ப்பார். ஐயோ மகளே இப்படி ஆயிட்டியே, மகனை இப்படி போயிட்டியே, அம்மா அப்படி தான் எதிர்பார்க்கும். சொந்த பந்தெல்லாம் அப்படி தான் எதிர்பார்க்கும். அபிஷேகம் உனக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பர்பஸ் என்ன, அந்த நோக்கம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சா நீ பழைய ஆளாக இருக்கவே மாட்ட. உன் பழைய எண்ணம் உனக்குள்ள இருக்காது, பழைய சிந்தை உனக்குள்ள இருக்காது. காரணம், உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உன்னை வேறு மனுஷனாய் வேறு மனுஷியா மாற்றுவார். ஹல்லேலூயா. You will be definitely the different person. You will be the different person. வித்தியாசமானவர் மாற்றிடுவார். பழைய எண்ணம் இருக்கா, பழைய சிந்தை இருக்கு, பழைய நோக்கம் எதுவுமே இருக்காது. சவுலுக்குள்ள அபிஷேகம் வந்த உடனே அவங்க அப்பா தேட ஆரம்பிச்சிட்டாரு. சொந்த பந்தெல்லாம் ஓடி வரும். அது வரைக்கும் யாருன்னே தெரியாதவெல்லாம் தேடி வருவான். என் வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கேன் வா, என் மகளுக்கு காது குத்து வச்சுருக்கேன் வா. சொந்தக்காரன் பந்தக்காரன் எல்லாம் ஓடி வருவான். நம்ம பாஸ்டர்கிட்ட சொல்லுவோம், பாஸ்டர் இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை விட்டுருங்க, இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை விட்டுருங்க பாஸ்டர், ஒன்றும் கவலைப்படாதீங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன செஞ்சிருவேன், வந்துடுவேன். ஏன்னா எங்கள் அக்கா மக, அவளை குழந்தை பிறந்ததுலேருந்து நான் தான் தோல்லையும் மார்லையும் போட்டு வளர்த்தேன். அவளுக்கு இன்றைக்கி காது குத்து, நான் கண்டிப்பாக என்ன செய்யணும், போகணும்.
அதனால் அபிஷேகம் ஒரு மனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தடைகள் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நிந்தை வரும், அவமானம் வரும், வேதனை வரும். உன்னை சுற்றி இருந்த எல்லாம் எதிர்மாறாக மாறும். அது அப்படி மாறிட்டு இருக்கும்போது இங்கே சில மாற்றம் நடக்கும். அல்லேலூயா. அதனால எல்லாமே நெகட்டிவாக நடக்குதுன்னு நீங்கள் பயந்துடாதீங்க. ஃபாதர் அதான் சொன்னார், எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும். இதெல்லாம் அகைன்ஸ்டாக இருக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் பயந்து ரூமுக்குள்ளே போய் கதவை போட்டுட்டு பேசாமல் உட்காந்துடக்கூடாது. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ளே என்ன இருக்கிற அபிஷேகம் இருக்குது. இந்த அபிஷேகம் இது சாதாரணமானது இல்லைங்க. இது சாதாரணமான நீங்கள் செய்கிற வேலையை செய்யலாம், நீங்கள் போகிற பிஸ்னஸ்க்கு போகலாம், நீங்கள் பண்ணுற அதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு மைண்டு உங்களுக்குள்ளே ஓடிட்டே இருக்கணும். எனக்குள்ளே இந்த அபிஷேகத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். எனக்கு எதிர்ப்பு வருகிறதா, வரட்டும், போராட்டம் வருதா, வியாதி வருதா, பலவீனம் வருதா, கஷ்டம் வருதா, இதெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது இப்போ சவுலுக்குள்ளே எல்லாம் இப்படி தான் நடந்துச்சு. எல்லாம் நடந்து வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அபிஷேகத்தை உள்ளே கொடுத்த உடனே அவனை வேற மனுஷனாக மாற்றிடார். அல்லேலூயா. சேஞ்சஸ் வெளியே மட்டும் நடக்காது, உள்ளேயும் நடக்கும். பக்கத்தில் இருக்க முதுகில் தட்டி சொல்லுங்கள், உள்ளேயும் நடக்கும். சொல்லுங்கள், உள்ளேயும் நடக்கும். அல்லேலூயா. சேஞ்சஸ் உள்ளேயும் நடக்கும். சவலை பார்த்து அது வரைக்கும் பார்த்தவன் வேற மாதிரி பார்த்தான், இப்போ பார்க்குறவன் எப்படி பார்க்குறான்? அல்லேலூயா. அப்போ சவுலுக்குள்ள மாற்றம் வந்து பாருங்க. அந்த 6வது வசனம் சொல்லுது, the spirit of the Lord will come powerfully upon you. Mightily. Then the spirit of the Lord will come upon you mightily, and you will prophesy with them, and you will be changed into another man. You will be changed into another man. நீ இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்ட. நல்லா கவனிங்க, இந்த அபிஷேகம் உங்களை பழைய மாதிரி வச்சிருக்காது. நீங்கள் பழைய மனுஷியாக இருக்க மாட்டீங்க. இந்த அபிஷேகம் உங்களை எப்படி மாற்றும்? புது மனுஷனாக மாற்றும். The spirit of the Lord எப்படி வருமா? பவர்ஃபுல்லி, மைட்டிலி. அது வரும்போது எப்படி வரும்னா, அதுக்கு ஒரு பவர் இருக்குது. அல்லேலூயா. நீ ஒருவேளை பவர்லெஸ்ஸாக இருந்திருக்கலாம், நம்ம பவர்லெஸ் தான். அல்லேலூயா. நமக்கு பவர் இல்லை, ஆனால் அந்த அபிஷேகத்துக்கு என்ன இருக்குது? ஓ ஹல்லேலூயா. எனக்கு பவர் இல்லை, எனக்கு எதையும் செய்ய முடியாது, என்னால் எதுவும் பேச முடியாது, என்னால் எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு எனக்கு பலன் இல்லை. ஆனால் the anointing which is on me is the powerful one. எனக்கு மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் வல்லமையானது. அல்லேலூயா. அந்த பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல, அதுக்குரிய தகுதி கூட எனக்கு இல்லை. ஆனால் அந்த வல்லமை எனக்குள்ள ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் அழகாக சொல்கிறார் பவுல் ஒரு இடத்துல, இந்த வல்லமையை மண்பாண்டத்தில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம். ஆமென். அது எவ்வளோ பெரிய வல்லமை. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நம்மளை உள்ளே வந்த உடனே பாருங்கள், இது மண்பாண்டம் தான், இதை வேற மாதிரி கர்த்தர் என்ன செய்கிறார், மாற்றுகிறார். அது வரைக்கும் நீ வேற மாதிரி இருந்திருக்கலாம், அது வரைக்கும் உன் எண்ணம் வேற மாதிரி இருக்கும்,
அது வரைக்கும் உன் சிந்தனை வேறு, சொத்து சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி இருந்திருக்கலாம். அல்லது உலகத்தை பார்த்து 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 அதே மாதிரி நம்மளும் மாறணும். இதே மாதிரி இதுதான் அந்தஸ்து, இதுதான் நம்ம லைஃப், இப்படி தான் இருக்கணும். ஏன்னா நம்ம பார்த்ததெல்லாம் அதுதான், எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க, அதனால் நம்ம இருக்கணும். புது சட்டை, புது அந்த ஆனால் அபிஷேகம் வந்ததுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் எதெல்லாம் ரொம்ப பெருசாக நினச்சோம் பாருங்க. கல்யாணத்துக்கு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரவங்ககிட்ட 2 செயினை வாங்கி போட்டுட்டு போன காலம் இருக்கும். ஏன்னா ஊரில் யாரும் நம்மளை அப்படி ஒருவேளை எதுவும் போடாமல் போனால் யாராவது நம்மளை மதிக்காமல் போயிடுவாங்களோ அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருப்போம், போயிருப்போம். ஆனால் அபிஷேகம் எனக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னோட மதிப்பு இந்த சரீரம் இல்லை, எனக்கு கிடைக்கிற மதிப்பு இந்த சட்டை இல்லை, நான் போட்டிருக்க இந்த வாட்ச், இந்த செயின் இல்லை, நான் போட்டிருக்க ஷூஸ் இல்லை, நான் போட்டிருக்க பேண்ட் இல்லை, அது எவ்வளோ விலைக்கு நான் வாங்கினேன்றது இல்லை, நான் போகிற கார் இல்லை, நான் தங்குற வீடு இல்லை, இதெல்லாம் நான் பார்க்குற வேலை கிடையாது, நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் கிடையாது, என் பணம் கிடையாது, என் சொத்து கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தோட நோக்கம் என்னவென்றால், என் மூலமாய் அநேகர் தேவையோடு இருக்கிற, பிரச்சனையோடு இருக்கிற, பலவீனத்தில் இருக்கிற, வியாதியில் இருக்கிற, கண்ணீரில் இருக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவரை குறித்து அவன் அறிந்து கொண்டா, ஆண்டவர் அவனை தொட்டுட்டார்னா, that is my anointing. That is my anointing. That is the purpose of my anointing. That is the purpose. எனக்குள்ள ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்ததுக்கு நோக்கம், எனக்கு வீட்டில் சாப்பாடு இல்லை, அதுக்காக நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறவனா இல்லை, எனக்கு அடுத்த நேரம் தேவை இருக்குது, அந்த தேவைக்காக உட்காந்து அழுது ஜெபிக்கிறதுக்காக எனக்கு கர்த்தர் அனாயிண்டிங்கை கொடுக்கல, அபிஷேகத்தை கொடுக்கல. எனக்கு அருமையான தாய்மாரே, ஆண்டவர் உனக்கு கொடுத்த அபிஷேகத்துக்கு நோக்கம் என்ன தெரியுமா? அநேகர் நரகத்துக்கு நேரா பாவத்திலையும் இன்னும் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நீ கண்ணீர் விட்டு கதறி அழுதா, அதுதான் அபிஷேகத்தோட நோக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நான் என் தேவைக்காக கவலைப்பட்டு இருக்கிறதுக்காக கர்த்தர் என்னை அழைக்கவில்லை, என்னை கூப்பிடலை. எனக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ, எனக்கு வஸ்திரம் இருக்கோ இல்லையோ, எனக்கு தேவைகள்லாம் சந்திக்கப்படலையோ, என் வியாதி என்னை விட்டு போச்சோ போகலையோ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு, எனக்கு பலனுண்டு. ஆமென், ஹல்லேலூயா. This is nothing before my anointing. My house is nothing before my anointing. My car is nothing before my anointing. My intellectuality is nothing before my anointing. My finances, my children, my future, everything is nothing. ஆண்டவர் எனக்கு கொடுத்த அபிஷேகத்துக்கு முன்னால எதுவும் இல்லை. These are all nothing. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை, உனக்குள்ள கர்த்தர் பரிசுத்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அது விலை மதிப்பற்றது. It is priceless. It is priceless. அதை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய தான் உன்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். உனக்குள்ள அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் வச்சதுக்கு நோக்கமே அதுதான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிப்போம். நான் முடிக்க போகிறேன். 16:13. அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். இப்போ என்னன்னா, அந்த நம்ம வாசது வந்து 13வது வசனம் இல்லை, the anointing of David. ஸோ கர்த்தருடைய
ஆவியானவர் ஆண்டவர் வந்து சாமுவேல்கிட்ட பேசுகிறாரு. கவனிங்க, சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு. அந்த 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு வா. பெத்லகேமினாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். பாருங்க, அபிஷேகம் பண்ணுவதற்கு ஆண்டவர் சாமுவேல் கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. என் மகன் தாவீதை நீ என்ன செய்ய வேண்டும்? அபிஷேகம் பண்ண வேண்டும். லிசன் கேர்ஃபுல்லி, ரொம்ப கவனமாக கவனிங்க. அனாயிண்டிங், அந்த அபிஷேகம், இட்ஸ் a powerful one. இட்ஸ் a powerful one. அபிஷேகம் என்பது வல்லமையான ஒன்று. அது சாதாரணமாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வெறுமனை அது அந்நிய பாஷை பேசி கைத்தட்டுறதுக்காக தான் அபிஷேகம். அது கிடையாது. அபிஷேகம் வல்லமை நிறைந்தது. அது உனக்குள்ள வல்லமையான காரியங்களை உனக்குள்ள செய்யும், உன் மூலமாக செய்யும். இப்போ இந்த அபிஷேகம் வந்ததுக்கப்புறம் சவுல் வேற மனுஷன் ஆனதுக்கப்புறம் அவனோட அபிஷேகத்தை இழந்து போன நேரம், இழந்து போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறார் பாருங்க. சவுல் மேலே இருந்த அபிஷேகத்தை தாவீதுக்கு ஆண்டவர் கொடுக்கறதுக்கு தயங்கலை. ஹலோ, இருக்கீங்களா? சவுல் மேலே அபிஷேகம் இருந்தது. இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் அண்ட் பவர்ஃபுல். அந்த அபிஷேகம் வரும்போது அவன் எவ்வளோ மாற்றம் பண்ணது, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் அந்த அபிஷேகத்தை அவர் ஒரு ஃப்ராக்ஷனில் என்ன செஞ்சிட்டார்? அதை எடுக்கிறது எப்படி தெரியுமா? சாமுவேல்கிட்ட சொல்கிறார், நான் அபிஷேகம் பண்ண போகிறேன், தாவீதை போய் என்ன செய்ய அபிஷேகம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி தைல கொம்பை எடுத்துகிட்டு போய் தாவீதை அவர் 13வது வசனத்தில் அபிஷேகம் பண்ணுறாரு. அப்படி அபிஷேகம் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்க. அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அது தமிழ்ல அப்படிதான் போட்டுருக்குது. அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கி இருந்தார் தான் போட்டிருக்குது. ஆனால் இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? The Samuel took the horn of oil and anointed him in the presence of his brothers, and from that day on the Spirit of the Lord came powerfully upon David. Amen. Powerfully. வெறுமனே அபிஷேகம் வரல, அது எப்படி வந்துச்சு? வல்லமையா வந்தது. அல்லேலூயா. அபிஷேகம் வரும்போது வல்லமையாக தான் வரும், ஆனால் போகும்போது என்ன செய்யாது? ஹலோ, அபிஷேகம் வரும்போது நல்லா வரும். நமக்கு கூட அப்படி தான் தெரியும். உள்ளே வரும்போதே எனக்குள்ளே என்ன வந்துடுச்சு? ஆவியானவர் வந்துட்டார். அல்லேலூயா, துதிச்சு பாடி எல்லாம் அப்படி நடக்கும். சிம்சோனுக்குள்ள அபிஷேகம் அப்படி தான் இருந்தது, வல்லமையாக இருந்தது. ஆனால் அபிஷேகம் அவனை விட்டு போனது அவனுக்கே என்ன செய்யலை. அவன் பாட்டுக்கு இப்படி எப்பயும் போல் எந்திரிச்சான், ஆனால் அவனை என்ன செய்ய முடியல. அபிஷேகம் வந்ததுக்கப்புறம் நம்ம அபிஷேகத்தில் ஓடுற மாதிரியே ஓடிக்கிட்டு இருப்போம். சரியாக மட்டும் ஓடலைன்னு வைங்க, அது பர்பஸ் நிறைவேறல. நீங்கள் அபிஷேகத்தை வாங்கி வச்சுட்டு இட்லி சுட்டுக்கிட்டு தோசை சுட்டு சட்னி ஆட்டி அரைச்சி சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் அபிஷேகம் உங்களை விட்டு என்ன செஞ்சிடும்? அது நைஸாக போயிடும். அது நைஸாக போயிட்டா கூட பரவாயில்ல, சரி போயிடுச்சு இழந்துட்டோம் அப்படியாவது இருக்கலாம் அப்படின்னு அப்படி கூட இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? 13வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், பவர்ஃபுல்லி அப்பான் டேவிட் சாமுவேல் தென் வென்ட் டு ராமா. அவன் ராமாவுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் 14வது வசனத்தில் வாசிங்க, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். Now the spirit of the Lord had departed from Saul. எப்போ அப்படின்னா, when the spirit came upon David, now the spirit of the Lord departed from Saul. Oh, amen. How wonderful is this? Think about that. யோசிச்சு பாருங்க, தாவீதுக்குள்ள அபிஷேகம் வருது, சவுலுக்குள்ள இருந்த அபிஷேகம் போகுது. See,
நமக்கு ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தோட நோக்கத்தை மறந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம், வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா வேற ஒருத்தர் மேலே நம்ம அபிஷேகத்தை அவர் வைக்கிறதுக்கும் என்ன செய்ய மாட்டார். ஸோ அதனால் இப்போது திஸ் இஸ் த டே, திஸ் இஸ் யுவர் டைம். ஒருவேளை நம்ம அபிஷேகத்தை மறந்து நம்ம வேறு ஏதாவது பண்ணிகிட்ருக்கோம், வேறு வேலை செஞ்சிட்ருக்கோமா, இல்லை அபிஷேகத்தின் நோக்கத்தை மறந்துருக்குறோமா? எனக்கு எதுக்காக ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்தாரு? நான் இன்னும் மனுஷிகத்தில் தான் யோசிக்கிறேன்னா, இன்னும் அந்த அபிஷேகத்தை குறித்து எனக்கு சரியான அந்த புரிதல் வரலையா? எதுக்காக ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார்? ஒருவேளை அந்த நோக்கத்தில் இன்னும் நான் ஓடலையா? இப்போ வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியோட உங்கள் அபிஷேகத்தை இழந்த நிலைமையில் ஒருவேளை இந்த அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறதே எனக்கு அது மறந்து போன நிலைமையில் ஒருவேளை இருந்தால், இந்த நாளில் கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த அபிஷேகம் எனக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், கிரியை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம் ஆண்டவர்கிட்ட. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, the anointing has its own purpose. அபிஷேகத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அது சாதாரணமாக இல்லை. நம்ம நிறைய நேரம் நம்முடைய வேலைகளின் நிமித்தம் நம்ம சுற்றி நிற்கிற நெருக்கத்தை நினச்சிட்டு நம்ம அபிஷேகத்தை மிஸ் பண்ணிடுறோம். கர்த்தர் எதற்காக எனக்கு அபிஷேகம் கொடுத்தார்? ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம அபிஷேகத்தையே நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு நமக்குள்ளே நிறைய அப்படியெல்லாம் வந்து கூட அந்த அபிஷேகத்தோட நோக்கம், அபிஷேகம் எனக்குள்ளே வரும்போது அந்த அபிஷேகத்தோட நோக்கத்தில் நான் இருந்தேன்னா எனக்குள்ளே வேறு எந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமும் என்ன செய்யாது, வராது. கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். என்னை எதற்காக அபிஷேகித்தாரோ அவர் அப்படி தான் ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டார். யார்கிட்டையும் அவர் வைலண்ட்டாக எதுவும் பேசலை. அவருக்குள்ளே அபிஷேகம் வந்தது. அவருக்கு நோக்கம் தெரியும். அவருக்கு நோக்கம் தெரிஞ்சதுனால பரிசேயர் சதுசேயர்கிட்ட எல்லாம் போய் சண்டையே போடலை. அவருக்கு தெரியும், என் நோக்கம் இவனோட பேசுகிறதுக்காக இல்லை, என் நோக்கம் இவனை பற்றி பேசுகிறதுக்காக இல்லை, எனக்குரிய அபிஷேகம் எதுக்குன்னா தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு தான். ஸோ உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது. அது ஆண்டவருக்காக வேலை செய்கிறதுக்காக, வேறு எதுக்காகவும் இல்லை. அந்த அபிஷேகம் நான் பெரிய 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 வேலையெல்லாம் செய்ய போகிறேன் அதெல்லாம் இல்லை. வெரி சிம்பிள். நீ வேலை பார்க்குற இடத்துல நீ சாட்சியாக இருக்கிறதுக்கு தான் அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நீ போகிற இடத்துல எல்லாம் அவரை சாட்சி பார்க்குறதா ஆண்டவர் உனக்குள்ள அந்த அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. யூ ஹாவ் டு ஹம்பிள் யுவர் செல்ஃப். தட் இஸ் அனாயிண்டிங் வந்துச்சுன்னா ஒருத்தன் பெருமை பேச மாட்டான், பெருமை பாராட்ட மாட்டான். எதை குறிச்சும் நான் சொன்னேன், எனக்கு இருக்கிற எதை குறித்து நான் பெருமை, அது அபிஷேகம் எனக்குள்ளே வந்துருச்சுன்னு வைங்க, திஸ் இஸ் நத்திங். எனக்கு இருக்கிற, அதனால தான் சொன்னார் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நீ அந்நிய பாஷை பேசினாலும் உனக்கு பயங்கரமான வரம் இருந்தாலும் அன்பு உனக்குள்ளே இராவிட்டால் இதெல்லாம் நத்திங். இந்த அபிஷேகம் வந்தால் மட்டும்தான் உங்களுக்குள்ள அன்பு வரும். ஆமென். ஆண்டவர் இந்த அபிஷேகத்தினால தான் எல்லா வேலை செய்த அந்த நோக்கம் சரியாய் ஆண்டவர் நிறைவேற்றினார் இல்லையா? இந்த காலை வேளையில் ஒருவேளை நம்ம நோக்கத்தை தவறி நம்ம போயிட்டு இருந்தோம்னா நம்மளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்களோட அபிஷேகம் எதற்காக எனக்கு கொடுத்தீங்களோ அந்த நோக்கத்தில் ஓட எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே இந்த அபிஷேகம் எனக்குள்ள நீர் தந்ததன் நோக்கம் நிறைவேறத்தக்கதாக என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே நிலம் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும்போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும்போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டி. உயரத்தில் இருந்து
கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவே. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. அப்படியே ஒப்பு கொடுங்க, அப்படியே அர்ப்பணிங்க. இந்த ஆவியானவர், இந்த அபிஷேகம், ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரின் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீரின் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவே. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரும் ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரும் ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவே. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த அபிஷேகம் எனக்குள்ள அவர் தந்ததுக்கு காரணமே அவருக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இந்த அபிஷேகத்தின் நோக்கத்தில் நான் ஓட என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க கையை உயர்த்துங்க. ஆண்டவர் பார்க்கட்டும். இந்த அபிஷேகத்துக்காக நான் ஓடணும், அதுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க தேங்க்யூ தேங்க்யூ. கைகளை கீழே போட்டுக்கொள்ளும். பரலோக பிதாவே, நம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பி இருக்கிறபடியா நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க வல்லமை எங்களுக்குள்ள ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து ஓட கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும். இவைகள் எல்லாம் ஒன்றுமில்லை அப்பா, உங்க நோக்கம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தடைகள் இருந்தால் மாற்றி போடும்.
கைகளை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த நோக்கத்தில் ஓடுவதற்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். கர்த்தர் கரம் அவர்களை பிடித்து தூக்கி எடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பாதையில் அவர்கள் ஓட கர்த்தர் பலன் தருவீராக. உம்முடைய அபிஷேக வல்லமை அவர்களை நிரப்பட்டும். ஆவியிலே பலன் கொள்ளட்டும். உங்கள் கரம் அவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபைக்குள்ள வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே அவர்களை தேற்றி அனுப்புவீராக. அவர்கள் போகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை சுமந்து செல்லுகிறார்கள். கர்த்தர் அங்கெங்கே அவர்கள் போகிற இடங்களில் எல்லாம் அவர்களை சாட்சியாய் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாய் பெரிய காரியங்கள் ஆண்டவரே நடக்கட்டும். அப்பா உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless.